அன்பான இனிய பெரியவர்களே, நான் இன்னைக்கு ஒன்று சொல்லணும். என்னன்னு கேட்டால், தெரிஞ்சவங்க கிட்ட பேசல, தெரியாதவங்களுக்கு மட்டும்தான் நம்ம வீடியோ. இது பாருங்க, கோஸு வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இன்னும் நல்லா சன்னமாக கட் பண்ணுறவங்களும் இருக்கிறாங்க. அப்புறம் கொஞ்சம் பெருசாக தடிமனாக கட் பண்ணி பட்டையாக தடிமனாக கட் பண்ணி போடுறவங்களும் இருக்கிறாங்க. அவங்க எல்லாத்துக்கும் நான் சொல்கிறது ஒன்றே ஒன்று, என்னன்னு கேட்டிங்கன்னா, நிறையா பேர் கோர்ஸ் செலக்ட் பண்ணுறோங்கிற பேரில் கனமாக இருப்பாங்க. பந்து மாதிரி எடுத்தாலும் கனமாக இருக்கிற கோர்ஸ் எடுத்துருப்பாங்க. அந்த கோர்ஸ் வந்து ரொம்ப வீட்டுக்குள்ளே பேட் ஸ்மெல்லு வரும். அது ஒரு மாதிரி அது சமைச்சிங்கனாலும் கூட அது என்ன சொல்கிறது, கெட்டியாக இருக்கும். சரிங்களா? அந்த மாதிரி இருக்கிற கனமான கோர்ஸ் வாங்கக்கூடாது. எடுத்தால் பூப்பந்து மாதிரி இருக்கணும். இப்போ கோர்ஸ் பெருசாக இருக்கணும், அதே சமயம் பூப்பந்து மாதிரி இருக்கணும், வெயிட்டாக இல்லாமல். சரிங்களா? அந்த மாதிரி எடுத்திங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் லேசாவோ சதுரமாகவோ கட் பண்ணி எல்லாம் இது பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகேங்களா? அதுக்குள்ளே என் மகனோட சின்ன டிஸ்டர்பன்ஸ், அதுக்குள்ளே என்ன பேசினேன்னா நான் மறந்துடும் போல. சரிங்களா? பந்து மாதிரி இருக்கணும், வெயிட் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி இருந்துதான் நீங்கள் என்ன சைஸில் வேணாலும் கட் பண்ணி சமைக்கலாம். முடிந்தவரை நீங்கள் காய்கறியெல்லாம் சமைச்சிங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய ஆரோக்கியம் மேம்படுறதுக்கும் எல்லாம் இது பண்ணுறதுக்கும். ஏன்னா நம்ம எவ்வளவோ விஷயங்களை மாற்றி பண்ணாலும் கூட சுகர் கண்ட்ரோலுக்கு வர்றதில்லை. சரிங்களா? எனக்கே இப்போ சமீபமாக கொஞ்சம் எல்லாம் பலகாரம் அது இதில் சாப்பிட்றது சுகர் கொஞ்சம் ஜாஸ்தியாகிடுச்சு. சரிங்களா? மினிமம் ஒரு காய்கறி அளவு இவ்வளோ சோடாவது இருக்கிற மாதிரி கட் பண்ணுங்கள். என்னடா பெருசாக காட்டுற மாதிரி இருக்கேன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் தடிமனாக கட் பண்ணுங்கள். அது நீங்கள் ஸ்போக் ஸ்பூனில் குத்தி சாப்பிட்றதுக்கும் நல்லா தான் இருக்கும். அதே சமயம் அது தேவையான அளவில் ஒரு 3/4 வேக்காட்டில் சமைச்சு நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். ரொம்ப வேக வைக்கக்கூடாது, மாவு மாதிரி வேகக்கூடாது. அது பல் இல்லாதவங்களுக்கோ அல்லது சாப்பிட முடியல அப்படிங்கிறவங்களுக்கு நீங்கள் குழந்தைகளுக்கோ கொடுக்குறதுக்கு அது ஓகே. ஆனால் மோஸ்ட்லி நல்லா பல் முளைச்ச குழந்தைங்க காய்கறியை நல்லா மென்று சாப்பிடணும் அப்படிங்கிறத நினச்சிட்டு, அது பல்லுக்கும் உறுதி, நெஞ்சுக்கும் உறுதி, உடலுக்கும் உறுதி அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது, மேற்படி பார்க்கலாம்.